ஒவ்வொரு தனி மனிதனோட கடமையும் உரிமையும் தான் இந்த வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை செலுத்தக்கூட ஒரு ஆற்றை கடக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படியாப்பட்ட ஒரு ஊரோட கதை தான் இது. அந்த ஊர் வேதத்தீவு. இந்த மக்கள் பல அன்றாட தேவைகளை நிறைவேற்றணும்னா கூட இந்த ஆற்றை கடக்க வேண்டியிருக்கு. இந்த ஆற்றை கடக்க பாலமோ பாதையோ இல்லை. இலவ பாதை மூலமாக தான் அவங்க தேவைகளை நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் மிக சிரமங்களுக்கு மத்தியில். இது சம்பந்தமாக அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜித் நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். மஜித் நகர் வேதத்தீவுலேருந்து கொஞ்சம் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 14 15 16 வருஷம் குடியேறப்படி சுமார் ஒரு 65 குடும்பத்திட்ட தமிழ் குடும்பம், முஸ்லீம் குடும்பம் எல்லாருக்கும் ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு பெரிய ஒரு இந்த பாலம் இல்லாதால பெரிய ஒரு கஷ்டத்து நிலைமை அறிக்கை. நாங்கள் வாக்களிக்க போகிறேன்றாலும் நாங்கள் இந்த பாதையை கடந்து தான் பாதையில் எடுத்தால் நாங்கள் போக வேண்டிய பெரிய சிரமம் பற்றியில் கிடக்கு. எங்களுக்கு மக்கிய கட் பண்ணி தாய்மாரை கொண்டு போகிறதுக்கு ஒரு சிரமமான கஷ்டமான நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வயசு வரை ஒரு சோம் இல்லாமல் இருந்தாலும் அதங்களையும் நாங்கள் கொண்டு போய் இல்லாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். நான் ஷாஃபி நகரில் நாசிர் பேசுகிறேன். ஷாஃபி நகர்லேருந்து வேற்றுன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு கிராமம் ஒன்று இருக்கின்றது. அந்த கிராமத்துக்கும் ஷாஃபி நகருக்கு இடையில் ஒரு ஆறு ஒன்று இருக்கின்றது. அங்கால உள்ள மக்கள் எலெக்ஷன் காலங்களில் கூட எலெக்ஷனுக்கு கூட இந்தியாவில் தான் எலெக்ஷன் ஓட் போட்டு போவாங்க. ஆனால் ஒரு பிரசவ வருத்தங்களாக இருந்தாலும் கூட அங்கேருந்து இங்கே தான் அந்த எங்களுக்கு மூருக்கு இதால் தான் போக்குவரத்து செய்வாங்க. ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் கூட எங்களை மெடிக்கல் சென்டருக்கு ஷாஃபி நகருக்கு வரதா இருந்தாலும் அந்த போட்டில் தான் வர வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதில் பெரிய ஒரு கஷ்டமான நிலப்பாடாக கிடக்கு. அந்த பிள்ளைகள் ஏறி இறங்குறத பார்க்கும்போது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. எங்களுக்கு இந்த பாலமனும் எங்களுக்கு சீராரிக்குமெண்டா நாங்கள் ஆட்டோவில் இல்லாட்டி சின்ன வாகனங்களில் அந்த பிள்ளைகளை கொண்டு கரை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு லேசாக இருக்கும். ஆனால் பெரிய ஒரு ஆபத்தான துறையும் அது ஒன்று. அந்த போட்டில் போக்குவரத்து பெரிய கஷ்டம், முதலைகளும் இனி யார் தாழ்வுகளும் சுரியான இடங்களும். ஆனால் ஏறி இறங்குறதுக்கு கூட ஒரு 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 இதொன்னும் எங்களுக்கு இறங்குகிற ஒன்றும் செஞ்சாங்கன்னு சொல்லி எங்களை எம்பிமார்கிட்ட கேட்டு கூட ஒரு கேவலம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இறங்குகிற ஒன்று செஞ்சு தரக்கூடிய வாய்ப்புகள் எங்களை 4 எம்பிமார் இருந்தும் எங்களுக்கு இவ்வளோ காலமாக செஞ்சு. இந்த பாதை சம்பந்தமாகவும் இந்த பாலம் சம்பந்தமாகவும் இம்மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச போகும்போது அவர்கள் முழுமையான விளக்கங்களை சொல்ல மறுக்கின்றனர். இதுவே இப்பிரச்சனை நீடிப்பதற்கான காரணமாகவும் இருக்கின்றது. இம்முறையாவது இம்மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா?